வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா ஆவலா காத்துட்டு இருந்த அந்த மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் தான் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச்ல யாரு வின் பண்ணுவா அப்படிங்கிற பாக்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நடந்த மேட்ச்ல யார் அதிக ஆதிக்கம் செலுத்தியிருக்கா அப்படின்னா டோட்டலா வந்து நமக்கு வந்து 32 மேட்ச் வந்து ஆடி இருக்கிறாங்க. அதுல சிஎஸ்கே 21 மேட்சும் நம்மளுடைய ஆர்சிபி 13 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த மேட்சை வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே தான் அதிகமா வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஹை ஸ்கோரா இருக்கட்டும் 226, லோ ஸ்கோர் 82. அதுவே ஆர்சிபிக்கு வந்து 218 ஹை ஸ்கோர், 70 லோ ஸ்கோர். ஸோ எல்லா வகையிலையும் வந்து சிஎஸ்கே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் ஆடி இருக்கிறாங்க, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சீசன் எப்படி வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மட்டும் சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், ஆர்சிபி ஃபேனை போட்டு பொழந்து தள்ளிடுவாங்க சோசியல் மீடியால. அதுவே வந்து ஆர்சிபி ஃபேன் மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, சிஎஸ்கே வெளியே தலை காட்ட விட மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 மேட்ச் தோத்தாச்சு. இது 3வது மேட்ச். மொதல் 2 மேட்ச் தோத்ததாச்சு சரி, ஏதோ நம்மளுடைய எதிரி டீம் இல்லை அப்படின்னு நினைச்சு சமாளிச்சு மனசு தேத்திப்பாங்க. ஆனா ஆர்சிபி கூட எல்லாம் வந்து சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னு அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. ஒருவேளை சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்சிபி ஃபேன் ஆடின ஆட்டத்துக்கு போட்டு பொழந்து தள்ளிடுவாங்க. மொதல் மேட்ச் இப்பதான் எங்களுக்கு ஐபிஎல்லே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு போட்டதுல அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமான ஒரு சண்டை போகுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல டாஸ் தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் வந்து மேட்சை வின் பண்ணி கொடுக்காரோ இல்லையோ, டாஸை வின் பண்ணணும். ஒரு மேட்ச் கூட டாஸ் வின் பண்றதுக்கு இல்ல. ஸோ லக்கே இல்ல ருத்ராஜுக்கு. நம்ம தான் வந்து ராசி கட்டவர்னு பார்த்தா ருத்து அதுக்கு மேல பெரிய ராசி கட்டவரா இருக்காரு. ஒரு மேட்ச் கூட டாஸ் வின் பண்ண மாட்டேங்கிறாரு. பெங்களூர்லாம் டாஸ் வின் பண்ணி பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தா மட்டும்தான் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் சென்னை பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தோத்துட்டோம் அப்படின்னு. ஒருவேளை ஆர்சிபி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா இன்னைக்கு சிஎஸ்கேக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஆர்சிபி ஃபேனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யாருதான் வின் பண்றா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம்.